இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். பாடுங்க. இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். கரங்களை உயர்த்தி அசைத்து நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. கரங்களை அசைத்து நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. தந்தை போல இருந்து என்னை அன்பு செய்தீரே. தாயை போல தேற்றி என்னை வாழ வைத்தீரே. பாடுவோம். தந்தை போல இருந்து என்னை அன்பு செய்தீரே. தாயை போல தேற்றி என்னை வாழ வைத்தீரே. உமக்காக வாழ்வேன், உம்மை பின்தொடர்வேன். பாடுங்க. உமக்காக வாழ்வேன், உம்மை பின்தொடர்வேன். உமக்காக உமக்காக வாழ்வேன், உம்மை பின்தொடர்வேன். உமக்காக என்றும் என்னை கரம் பிடித்து உன் வழி நடத்துமே. என்றும் என்னை கரம் பிடித்து உன் வழி நடத்துமே. கரங்களை உயர்த்தி நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். தகுதியில்லா என்னை நீ தேர்ந்து கொண்டீரே. திறமையாற்றல் வாய்ப்பு தந்து வளர செய்தீரே. தகுதியில்லா என்னை நீ தேர்ந்து கொண்டீரே. திறமையாற்றல் வாய்ப்பு தந்து வளர செய்தீரே. இதற்காக தருவேன், உம் பணியை தொடர்வேன். பாடுவோம். இதற்காக தருவேன், உம் பணியை தொடர்வேன். இதற்காக தருவேன், இதற்காக தருவேன், உம் பணியை தொடர்வேன். நன்மை செய்து சான்று பகர அருளை தாருமே. நன்மை செய்து சான்று பகர அருளை தாருமே. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே. இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். இத்தனை ஆண்டுகள் எத்தனை நன்மைகள். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு
இரக்கம் தந்து பயிற்சி தந்தீரே. இந்த துன்ப வேளையில் தாங்கி நின்றீரே. வாழ்வில் ஏற்றும் இரக்கம் தந்து பயிற்சி தந்தீரே. இந்த துன்பம் வேளையிலே தாங்கி நின்றீரே. உறவாக வருவீர், உம்மை போற்றிடுவேன். பாடுவோம். உறவாக வருவீர், உம்மை போற்றிடுவேன். வல்லமையோடு வரமாய் வாழ வரங்கள் தருவாயே. வல்லமையோடு வரங்கள் வாழ வரங்கள் தருவாயே. இயேசுவே. பாடுவோம். நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. இத்தனை ஆண்டுகள், எத்தனை நன்மைகள், இத்தனை ஆண்டுகள், எத்தனை நன்மைகள், இத்தனை ஆண்டுகள், எத்தனை நன்மைகள். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். அரும் செயல் செய்த இறைவா உமக்கு நன்றி பாடுகிறேன். இத்தனை ஆண்டுகள், எத்தனை நன்மைகள், இத்தனை ஆண்டுகள், எத்தனை நன்மைகள். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. ஒப்பு கொடுத்து. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. அப்படி ஒப்பு கொடுத்து, அப்படி ஒப்பு கொடுத்து கடவுள் செய்த, நம் வாழ்க்கையில கடவுள் செய்த எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அப்படியே நன்றி சொல்வோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா? குரல் எழுப்பி நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோமா? தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளையும் படைத்து என்னை பராமரித்து வருவதற்காக நன்றின்னு சொல்லுவோமா? போகும்போதும் வரும்போதும் என்னை காத்து வழி நடத்தி வருவதற்காக நன்றின்னு சொல்லுவோமா? வானதூதர்களை தருவதற்காக, நம்மை பாதுகாத்து வானதூதர்களால் பாதுகாத்து வழி நடத்தி வருவதற்காக நன்றின்னு சொல்லுவோமா? எல்லா விதமான தடைகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி சொல்வோமா? நோய்களிலிருந்து நம்மை விடுதலை தந்ததற்காக நன்றி சொல்வோமா? குரல் எழுப்பி, குரல் எழுப்பி. சத்தமாக குரலே வரல, சத்தமே வரல, நன்றி சொல்றதுக்கு சத்தம் வரலையே. குரல் எழுப்பி, குரல் எழுப்பி நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி, நன்றி நன்றி இயேசுவே. குரல் எழுப்பி, குரல் எழுப்பி, குரல் எழுப்பி. தந்தை போல இருந்து என்னை அன்பு செய்தீரே, தாயை போல தேற்றி என்னை வாழ வைத்தீரே. பாடுங்க. தந்தையை போல, தாயை போல, தாயை போல தேற்றி என்னை வாழ வைத்தீரே. கரங்களை உயர்த்தி. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இயேசுவே. நன்றி இறைவனே, நன்றி இறைவனே. Praise the Lord. ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் ஆற்றல், இயேசுவே நம் ஆற்றல், இயேசுவே என் உயிர், இயேசுவே என் உயிர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ளவர்களே, நம்ம தவக்காலத்தில் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம் இல்லைங்களா? நிறைய பேர் காத்திருக்கிறீங்க. எதுக்கு? பார்த்தீங்களா? எவ்வளோ நாள் தான் போகிறப்ப வரப்ப அது இந்த காலத்தில் தொங்க விட்டுருக்குறானுங்க, நம்ம பார்க்குறப்ப தான் வறுக்கிறானுங்க. சரிங்களா? கால் தொங்குது, காடை தொங்குது. சரிங்களா? என்ன ஒரு சோதனை. மற்ற சாப்பிட்ற நாள் கூட நம்மளுக்கு தோணாது, இப்போ ரொம்ப தோணுது சரிங்களா? சரி, அதுவும் இந்த பேகம்பூர் சைடில் போகிறப்பெல்லாம் சரிங்களா, சாயந்தரம் சோதனைக்குனால் வரிசையாக வறுத்து தொங்க விட்டுருக்குறானுங்க.
சரி இருந்துட்டு போகுது. சரிங்களா? அதனால் நீ காத்திருக்கீங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் மிகவும் பிரியமுள்ளவர்களே, இன்று நம்ம தியானிக்க இருக்கிறது சிலுவையை பற்றி நம்ம தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சிலுவை அது என்ன அப்படின்றது நம்ம தியானிக்கிற போது 1 கொரிந்தியர் 1:18 நம்மளுக்கு தெரியும். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை, அது ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா ரோமையர் நாட்களில், அதாவது இயேசுடைய நாட்களில் ரோமையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி உலகம் பூராமே பரவி இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப வல்லமை மிகுந்தவங்களாக இருந்தாங்க அந்த நாட்களில். பயங்கர படைபலம். சரிங்களா? அவங்க இரும்புக்கோல் கொண்டு நடத்துகிறவங்களாக இருந்தாங்க. அப்போ அந்த கொடூரமான ஒரு தண்டனை என்னது? சிலுவை மரத்தில் அரைஞ்சு கொலை பண்ணுறது. அதுதான் அவங்களோட கொடூரமான ஒரு தண்டனை. அந்த ஒரு தண்டனையை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற நாட்கள் தான் அந்த நாள் தான். அப்போ யாரெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு நபர்களாக கருதப்பட்டாங்களோ, இல்லை அரசியல் எதிரிகளாக கருதப்பட்டாங்களோ, அவங்கள தான் என்ன செஞ்சாங்க? அந்த சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு அது என்னது? மடமை தான். ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ கடவுளுடைய வல்லமையாக இருக்குது. நம்மளுக்கு அழிந்து போகிறவர்களுக்கு தான் மடமை, நம்மளுக்கு என்னது? கடவுளுடைய வல்லமை. ஏன்னா கடவுளுடைய வல்லமை அங்கிருந்து தான் வெளிப்படுது. ஏன் அப்படின்னா தொடக்க நூலில் நம்ம படிக்கிற போது, சரிங்களா, தொடக்கத்தில் ஆண்டவர் இந்த உலகை படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு. முதல்ல மனுஷனை படைச்சாரு. எங்கே மனுஷனை வைக்கிறாரு? கிழக்கே இருந்த ஏதோன் தோட்டத்திலே மனுஷனை வைக்கிறார். கிழக்கே இருந்த ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பேர் என்னது? ஏதோனுக்கு கிழக்கே இருந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் மனுஷனை வைக்கிறார். அங்கே எல்லா விதமான மரங்களையும் பழங்களையும் வச்சு தரார். எல்லா மரத்துலேருந்து நீ பறித்து சாப்பிடலாம். ஆனால் அந்த நடு மரத்தில் மட்டும், நன்மை தீமை அறியக்கூடிய நடு மரத்தில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பறித்து சாப்பிடாதன்னு சொல்லிட்டார். சரிங்களா? நடுமரம். அப்போ மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. சரிங்களா? அந்த ஆதாம் ஒழுங்கா, நம்ம தாத்தன் ஒழுங்காக இருந்தாருன்னா நம்ம என்ன இருந்திருப்போம்? நாமளும் ஜாலியாக அதே ஏதேன் தோட்டத்தில் பழத்தை பறித்து சாப்பிட்டோமா, நிம்மதியாக படுத்து தூங்கினோமா, ஜாலியாக போனோமா, வந்தோமான்னு இருந்திருக்கலாம் இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சோறை போடணும், ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஃபீஸை கட்டணும், எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுது இல்லையா? இப்போ நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த நடுமரத்தின் கனியை உண்ணாதன்னா, அந்த நடுமரத்தின் கனியை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சான்? அதான் தொடக்க நூல் 3:6 கண்களுக்கு அந்த மரம் முதல்ல உண்பதற்கு சுவையானதாகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அல்வா நல்லா இனிப்பாக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் சாப்பிட்டவங்க தானே சொல்லுவாங்க, இது என்னங்க அல்வாங்க, நான் முதல்ல சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? சாப்பிட்டவங்க. ஆனால் இந்த பெண் எப்படி சொல்லுது பாருங்க, அது இன்னும் சாப்பிடலை. தொடக்க நூல் 3:6 சாப்பிடலை. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. என்ன அப்படி எப்படி சொல்லுது? எப்படி? உண்பதற்கு சுவையானதாக இருக்கும். எப்பயுமே ஆண்டவர் ஒன்றுது தடுத்து நிறுத்தினது, இந்த தடை போட்டது மனிதரோட கண்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரிங்களா? முதல்ல நாக்குக்கு எப்படி இருக்குதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கூட பண்ணுவோம் இல்லையா? எப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் சும்மா நாள் போய் பக்கத்தில் 4 வீட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வரோம். அக்கா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னக்கா நீ பார்க்கல, ஒன்றும் சொல்லலை. சரிங்களா? அந்த புடவை கட்டிட்டு வந்து அது யாரும் சொல்லலைன்னா நம்மளுக்கு என்னக்கா புது புடவை கட்டிட்டு வந்து நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. சும்மா நாளும் போய் அவங்கள கேட்போம், வாயை பிடுங்குவோம் இல்லைங்களா? ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட புதுசாக வந்துட்டால் போதும், ஒரு அலப்பறை தான். சரிங்களா? எல்லாரும் சின்ன பசங்களும் அப்படி தான் இருக்காங்க, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அது எதுக்கு நான் வயசானவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, வயசானவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு அலப்பறை. சரிங்களா? அப்போ பாருங்க, இது இந்த அம்மா சாப்பிடலை, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. இது எப்படி இருக்கு? உண்பதற்கு சுவையானதாக இருக்கும். ரெண்டாவது கண்களுக்கு கழிப்பட, கண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. டிவி, செல்ஃபோனு, இன்டர்நெட்டில் எப்படி இருக்கு கண்களுக்கு? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினா ஒரே வழி என்னது? செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீ பேசாம திணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறமா ஜெபிக்க சொல்கிறது. எதுக்கு? பிள்ளை ரொம்பவும் குண்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஜெபம் பண்ணி ஒல்லியாக்குங்க. நீ செல்ஃபோனை கொடுத்து வச்சு அப்படி தான் நான் ஒரு திருமணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். சரிங்களா? நான் பெங்களூரில் இருக்கப்போ ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரும்போது நானும் அந்த ஒரு குடும்பத்தோடு தான் போனேன். அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும். அதுக்கு
நல்லா நம்ம பெரியவங்க சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணி வாங்கி அந்த அம்மா போட்டு திணிக்குது. அது பேத்தியான் திணிக்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானும் அப்போயே பார்த்தேன், இந்த குழந்தைக்கு ஏன் இவ்வளோ பிரியாணி ஊட்டுறாங்கன்ட்டு. சரிங்களா, ரிட்டர்ன் வரப்போ அவங்க தாத்தா கார் ஓட்டினாரு. அங்கிட்டு அந்த அம்மா முன்னாடி உட்காந்துச்சு அந்த பாட்டி. நானும் அந்த பாப்பா இன்னொருத்தர் உட்காந்துருந்தாங்க. அந்த பாப்பா என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்துச்சு. சரிங்களா, நான் வேறு கை வேறு மேலே போட்டு இப்படி வந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வேன்ச்சு. சரிங்களா, எல்லா பிரியாணியும் என் கையில். சரிங்களா, ஏன் பிரியாணி கையில் பிடிச்சேன், இல்லை அங்கேயில் போடுமே, அதனால் பிரியாணி கையில் பிடிச்சேன். அப்புறம் கார் நிறுத்தி சாரி ஃபாதர், ஓகே ஓகே, கையை கழுத்து பயணத்தை தொடர்ந்தோம். சரிங்களா, அப்போ இப்படி தான். சரிங்களா, நம்ம ஊட்டுது சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிடு, ஒரு அளவு இல்லாமல் என்ன செய்வான், சாப்பிட வைப்பான். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா, என்னங்க, சரிங்களா, அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் சில நேரத்தில் வந்து டிவியை போட்டுக்கிட்டே நல்லா சொல்லுவாங்க, டிவி போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிடாத. ஏன், அளவு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, டிவி பார்த்துக்கிறது, செல்ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் தேவையில்லை. சாப்பாடை கரெக்டாக கவனமாக சாப்பாடை என்ன சாப்பிட்றோன்னு நினச்சி சாப்பிடுங்க. சில பேர் கேளுங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியாது. டிவி பார்த்துட்டு சாப்பிட்டேன்னா தெரியல, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டேன் ஏதோ, ஆனால் வயிறு நிறைஞ்ச மாதிரி இல்லை. சில பேர் இப்போ டீ பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்ன சாப்பாடு கொடுத்தியா, சில பேர் இப்போ அது வேறு பிரச்சனையாக இருக்குது. பிரைஸ் லார்ட். அப்போ கண்களுக்கு எப்படி இருக்குது, களிப்பூட்டதாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்லுது, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக இருக்குது. சரிங்களா, நன்மை தீமை அறிகிற அறிவு அதில் இருக்குது. அதனால என்ன செய்யாத, சாப்பிடாதுன்னா அது என்ன சொல்லுது அந்தம்மா, அறிவு பெறுவதற்கு எப்படி இருக்கான், விரும்பத்தக்கதா. பாருங்க, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, அந்த பெண் அதை பழத்தை பறித்து சாப்பிட்டது. சரிங்களா, இன்னும் சாப்பிடல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வர்ணனை. சில பேர் சொல்லுவாங்களே, நான் தலைப்பா கட்டு பிரியாணி அப்படி இருக்கும், அப்படி என்னைக்கா போய் சாப்பிட்டீங்களா, கேள்விப்பட்டேன், இல்லை டிவியில் இதெல்லாம் பார்த்துருக்குறேன், ரீல்ஸ்லாம் நல்லா போடுறாங்க, அதனால் சொன்னேன். சரிங்களா, அதே மாதிரி தான் இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லிட்டு போய் சாப்பிட்டது. சாப்பிட்டது மட்டும் இல்லை, சாப்பிட்டோன்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், கண்ணு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, பாவத்தை கட்டிக்கிட்ட வேண்டுமேனு அதோடு இருந்துக்கல, நான் தான் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன், நீயா நல்லா இருக்கியான்னு சொல்லி விட்டுச்சா. இதுதான். ஆமாம், சில நேரத்தில் புருஷமார்களாக பொண்டாட்டி சொன்னால் எல்லாத்தையும் கண் மூடிட்டு கேட்கக்கூடாது. சரிங்களா, கவனமாக இருக்கணும். பறிச்சுட்டு போய் கொடுக்குது, பழத்தை சாப்பிடுன்னு. அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் நான் அந்த மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டு படுத்துருக்கிறேன், எனக்கு பசிக்கலைன்னு. நான் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா, எப்படி கேள்வி கேட்குது பாருந்த அம்மா. இப்போ நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க அப்படித்தானே. அதுக்கு அடுத்தது, அப்போ என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லை. அடுத்து வந்துச்சா வேணே, அப்போ நான் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு கிள்ளு கீரையாக போயிட்டேன். சரிங்களா, என் அன்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னா வேறு யாரையும் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். எப்படி வளர்க்குது பாருங்கள் சண்டையை. இப்படி தான். அப்போ அந்த என்ன சார் கொடுத்து தொலை. சரிங்களா, வாய கிடைச்சா சந்தோஷம். ஏன் நான் மட்டுமா மாட்டினேன், இப்போ நீயும் மாட்டிக்கிட்டேன். நான் நினச்சேன் தனியாக மாட்டி கஷ்டப்படுவேன்னு. ரைட்டு, இப்போ 2 பேர் கண்களும் திறக்கப்படுது. பிரைஸ் லார்ட். அப்போ இது நம்ம பழைத்த குறித்து அல்ல ஒரு காரியம். இது எதை குறித்துனா கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாரு, அந்த வார்த்தை ரொம்பவும் சின்ன ஒரு விஷயத்தில் வச்சுருவார், கீழ்ப்படிதலில். அந்த கீழ்ப்படிதல் நம்ம கீழ்ப்படிந்தோம்னா ஆசீர்வாதமாக இருப்போம், அது கீழ்ப்படியாட்டி தான் பிரச்சனையாக இருப்போம். பிரைஸ் லார்ட். அதுதான் இங்கே. அப்போ அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்பி ஏமாந்து போகிறாங்க. பிரைஸ் லார்ட். பாவத்தை கட்டிக்கொடுறாங்க. கண்கள் திறக்கப்படுது, அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால் கண்கள் திறக்கப்படுறதுனால நன்மை தீமை அறிகிறார்கள். அது எது மாதிரி நன்மை தீமைனா, உலகத்துக்கு ஒத்து போகிற நன்மை தீமை, கடவுளுக்கு ஒத்து போகிற நன்மை தீமையில். கடவுளுக்கு அவர் படைத்த போது நிர்வாணமாக இருந்தாங்க, ஆனால் கடவுளுடைய மகிமை அவங்கள மூடி இருந்ததுனால, எது மூடி இருக்குது அவங்கள, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சி அவர்களை மூடி இருந்ததுனால அவர்கள் ஒருவர் நிர்வாணமாக இருக்கிறதையோ அந்த இச்சை நிறைந்த கண்களோ அவங்கள்ட்ட இல்லை. அதுதான் விஷயம் அங்கே. அப்போ கடவுள் படைத்த போது அந்த இச்சை இல்லாத ஒரு உலகம், கடவுளுடைய அருள் நிறைந்த அவருடைய கிருபை நிறைந்த ஒரு உலகத்தை படைச்சிருக்காரு. அப்போ அவங்க அதை இழந்து போகிறாங்க. அப்போ மனுஷன் உண்மையிலே இந்த உலகத்துக்குள்ளே உள்ளே வரான். சரிங்களா, அப்போ ஆண்டவருடைய அருளில் மாட்சியில் மகிமையில் இருந்ததுனால அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் ரத்த வேறு சிந்தி என்ன செய்யலை, உழைக்க தேவையில்லை. அவர் வேறு லெவலில் வச்சுருந்தார். ஆனால் நம்ம சில நேரத்தில் அப்படி தான், நம்மளே தவளை தன் வாயால் கெடும்.
அதுபோல் சில நேரங்களில் சில இடங்களில் வாய் பேசி பேசி பேசியே என்ன செய்வோம், கெட்டு போவோம். ஆமாம், சரிங்களா. சில பேர் சில செய்கைகள் செய்யாதுன்னா செஞ்சே கெட்டு போவாங்க. அதுதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட வீட்டில் சும்மா கொஞ்சம் வாலிபுல ஜன்னல் பக்கத்தில் போகாதடி, வெளியே போகாதடி, வெளியே உட்காந்து பேசாத, சரிங்களா, அப்படிலாம் சிரிக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்லி வளர்ப்பாங்க இல்லைங்களா. கொஞ்சம் பிள்ளைங்க பெருசாகிறப்போ சொல்லி வளர்ப்பாங்களா இல்லையா, சொல்லி வளர்ப்பாங்க. அது அப்போ புத்தி இருக்காது. அப்புறமா பட்டு சீப்பிட்டு போகிறப்போது அப்புறமா சொல்லுவோம், எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. அதைத்தானே நாங்களும் சொன்னோம். அப்போ கேட்காம இருந்தால் அப்படி தான், சரிங்களா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஒரு காரியத்தினால தான் கடவுள் தம்முடைய ஒரே மகன் என்ன செய்கிறாரு, இந்த பூமிக்கு அனுப்புகிறார். மானிட மகனா பரத்தை அனுப்புகிறார், பெண்கள்னு பிறந்தவர் அனுப்புகிறார். அவர் இந்த பாவத்துக்கு என்ன செய்கிறாரு, முடிவு கட்டுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எப்படி ஒரு மரத்தின் வழியாக பாவம் உள்ள வருதோ, மரத்தில் இருக்க கனி, மரத்தில் தொங்குன கனி வழியாக பாவம் இந்த பூமியில் என்ட்ரு ஆகுதோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் அதே மரம், அதே கனி, மரத்தில் தொங்குற கனி. அதனால தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிற போது, மரத்தில் தொங்க விடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாக்கி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். எப்படி ஒரு மரத்தில் தங்குன கனி, அந்த கனியை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு என்ன உண்டாச்சு, பாவம் உண்டாச்சு, சாபம் உண்டானது போல இங்க அதே மரம் இயேசு கிறிஸ்து எதில் தொங்குறாரு, சிலுவை மரம். சரிங்களா. எத்தனை பேர் அவர் சாகிற போது எத்தனை சிலுவை மரம், 3 சிலுவை மரம். சரிங்களா. அந்த 3 சிலுவை மரத்தில் எந்த மரத்தில் அவர் தொங்குனாரு, நடுவில் இருந்ததில். நடுமரத்தின் கனியை உண்ணாதன்னு ஏதேன் தோட்டத்தில் இருந்த நடுமரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. இங்க அதே மாதிரி நடுமரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, 3 ஆணிகளை விண்ணுக்கு மண்ணுக்குமாக எத்தனை மணி நேரம் தொங்குறாரு, 6 மணி நேரம். சரிங்களா. மார்க் நற்செய்தியின் பிரகாரம் காலையில் 9 மணிக்கு அவர் என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. மதியம் 12 மணி வருகிற போது நாடெங்கும் இருள் உண்டாகுது. மதியம் 3 மணி வருகிற போது சொல்றார், தந்தையே என் ஆவியமுடைய கைகள் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, உயிரை விடுறார். காலையில் 9 மணிக்கு அறையப்பட்டார். 12 மணி எதெல்லாம் மதியம் நாடு முழுவதும் என்ன செய்யுது, 12 மணி வெயில் தெரியும், சரிங்களா. ஆனால் அந்த 12 மணிக்கு நாடு முழுவதும் என்ன உண்டாகுது, இருள் உண்டாகுது. ஏன்? யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படிக்கிற போது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லும், இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து எப்படி வர்றாரு, ஒளியாக வர்றார். அந்த ஒளியில மனிதருக்கு என்ன இருந்தது, வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு இருளில் ஒளிர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எப்படி வர்றாரு, ஒளியாக, வெளிச்சமாக வர்றார். அந்த வெளிச்சம் எங்க இருக்குது, இப்ப சிலுவை மரத்தில் இருக்குது. அந்த வெளிச்சம் இந்த பூமியை விட்டு எங்க போகுது, பரலோகத்துக்கு போறதுனால நாடு முழுவதும் என்ன உண்டாகுது, இருள் உண்டாகுது. உண்மையான வெளிச்சம் யார் தான், இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் திரும்ப போறதுனால என்ன உண்டாகுது, நாடு முழுசும் இருள் உண்டாகுது. அதன் அடையாளமாக தான் 12 மணிலிருந்து என்ன செய்யுது, இருள் உண்டாகுது. 3 மணிக்கு அவர் என்ன செய்றார், தன் உயிரை விடுறார். அதான். அப்போ எப்படி ஒரு நடுமரத்தில் இந்த கனி அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே போல் நடுமரத்தில் இயேசு கிறிஸ்து தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நடுமரத்தின் கனியை நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்டா தான் நம்மளுக்கு என்ன உண்டாகும், வாழ்வு உண்டாகும். இந்த நடுமரம்ன்றது என்னது, இயேசு கிறிஸ்து தான் நடுமரம். அந்த இயேசு கிறிஸ்து நடுமரத்தில் தொங்குனவர் தான் என்னது, செம்மறியாம் ஆட்டுக்குட்டி, நமக்காக வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிலுவை மரத்தில் 2 காரியம் இருக்குது, சரிங்களா. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், 14 ஸ்தலம் சிலுவை பாதையெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ 2 பகுதி. என்ன பகுதினா, முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு. அவர் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் கொண்டவர். குறைஞ்சது 80லேருந்து 90 கிலோ என்ன செய்கிறாரு, வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைங்களா. அப்போ முதல் பகுதி என்ன, அவர் தூக்குற மாதிரி அந்த சிலுவை இருக்கணும், சரிங்களா. நம்ம கூட எல்லாரும் கையில் என்ன வச்சுருவோம், ஜோமால் வச்சுருப்போம். எவ்வளோ பெரிய சிலுவை இருக்குது, ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு போயிடுவோம், இல்லாட்டி கையில் தச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருப்போம் இல்லைங்களா. ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம், சரிங்களா. அது மாதிரி சிலுவை தூக்கிட்டு போக முடியுமா அவர், சரிங்களா.
90 கிலோ ஆள் திருநூறு சிலுவை. முதல் பகுதியில் அவருக்கு ஏற்றார் போல் ஒரு சிலுவை இருக்கணும், 90 கிலோ. சரிங்களா? அப்போ நல்ல வெயிட்டாக, அது ஒரு தண்டனைக்காக கொடுக்கப்பட்டதுனால நல்ல வெயிட்டாக, பாரமானதா, நல்ல கனமானதா. சாதாரண மரத்தில் இருக்குமா? எந்த மரம் உடஞ்சி போகாதோ இல்லையா? உடையிற மரத்தில் சிலுவை செஞ்சு கொடுத்துருப்பாங்களா? ஏன் அப்படின்னா முதல் பகுதி அவர் தூக்கிட்டு போகணும், 2வது பகுதி அந்த சிலுவை மரம் அவரை தூக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த மரத்தை அவர் தூக்கிட்டு போனாரோ முதல் பகுதியில் அவர் தூக்கிட்டு போறாரு, 2வது பகுதி என்ன செய்யுது? அந்த மரம் அவரை தூக்குது. சரிங்களா? அப்போ அவரை தூக்குற அளவுக்கு அந்த மரம் இல்லாட்டி என்ன செய்ய? அந்த மரம் உடஞ்சி போகும். அப்போ அவர் தூக்குற அளவுக்கு இருக்கிறது ஒன்று, 2வது அவரை தாங்குற அளவுக்கு அந்த மரத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த அளவுக்கு கனமாக இருந்திருக்கணும். அதனால தான் அந்த மரத்தில் அவங்க ஆணியில் அடிக்கிற போது அவங்களுக்கு என்ன உண்டாகுது? அது அந்த மரம் 6 மணி நேரம் தாங்கிட்டு தான் இருக்குது. சிலுவை மரம் உடஞ்சதுன்னு சொன்னாங்களா? 6 மணி நேரம் அந்த மரம் தாங்கிட்டு தான் இருக்குது. அப்போ 90 கிலோ இருக்கிற ஒரு நபரை அந்த மரம் என்ன செய்யுது? தாங்குது. அப்போ அந்த அளவுக்கு கனமான மரம், சாதாரண சிலுவை மரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்றைக்கி நம்மலாம் சொல்லுவோம், ஒரே சிலுவையாக இருக்குது சாமி, இந்த ஆளை கட்டி வச்சதுலேருந்து சிலுவையாக இருக்குது. சரிங்களா? சிலுவை சொல்லுவாங்க, இந்த அம்மாவை கட்டினது எனக்கு என்னது? பெரும் சிலுவை. நான் பிள்ளைகளாக பற்றி வச்சுருக்கேன், பெரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலுவை மரமாக இருக்குது. சரிங்களா? பிள்ளைங்க ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதா? சிலுவை மரமாக இருக்குது. சரிங்களா? சில நேரத்தில் சொல்லுவான், இதுதான் எனக்கு வர்ற சிலுவை. இதில் வேறு பெருமையாக வர்ற சில பேர் சொல்லுவாங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொருவரும் என் பின்னாடி வரட்டும் அவர் தான் சொன்னார். சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணுறப்பே சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் லவ் பண்ணாத, இது ஒத்து வராதுன்னு இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும், கட்டா இவனை தான் கட்டுவேன். கட்டிட்டு அதுக்கப்புறம் பெரும் சிலுவையை கட்டியிருக்க ஃபாதர். நீயா கொண்டு வந்தது சிலுவை மரம் கிடையாது. சரிங்களா? அது நீயா வச்சிருக்கிறது ஏதாவது வச்சுக்கிட்டு இதான் எனக்கு சிலுவை மரம், அது கிடையாது. இயேசு என்ன சொல்கிறதோ அதுதான் சிலுவை மரம். அவர் சொல்கிறார், என் வார்த்தையை படித்து என் வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்து அப்போ நடக்கிற பாறையா, அந்த பாதையில் வருகிற கஷ்டம், துன்பம், வேதனை, கவலை, கண்ணீர் எதை குறித்து? நற்செய்தினால் வர்றது தான் சிலுவை. சரிங்களா? இப்போ யாராவது உங்கள் கணவர் நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கிறனால அடிக்கிறாரா? இல்லை. சரிங்களா? நீங்கள் அதிகமாக வாய் பேசினா அடி விழுகும், அது வேறு விஷயம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. அந்தாள் அதிகமாக பேசினா என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறார். சரி, நான் தான் அந்தால புரட்டி எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ நிலமை அப்படி தான் இருக்குது. நிறைய வீட்டில் வந்து அந்தாள் வாங்கி கட்டிக்கிட்டு அமைதியாக, அடுத்த நாள் என்னாச்சு? இல்லை கீழே மோதிக்கிட்டேன், கீழே விழுந்துட்டேன், பைக்கில் போகிறப்ப ஸ்கிட் ஆகிடுச்சு, அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்மளா ஒரு சிலுவை, அது சிலுவை கிடையாது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றதுனால அதனால வருகிற நற்செய்தினால் வருகிற சிலுவை தான் சிலுவை. புரியுதுங்களா? அதில் ஞாபகம் வச்சுங்க. இல்லாட்டி இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் சொல்றது, அப்போ நடுமரத்தில் இருந்த கனியை பறித்து சாப்பிட்டதுனால அவங்களுக்கு பிரச்சனை ஆனது போல், அதே நடுமரம் இயேசு கிறிஸ்து நடுமரத்தில் இறந்தது அவர் பலியாக ஒப்பு கொட்டதுனால ஆண்டவர் சொல்றார், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நம்மளுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவார். என்ன சொல்வார்? நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வாள். எப்படி அந்த பழத்தில் சதையும் இருக்கும் சாறு இருக்கும் இல்லையா? ஒரு பழம்னால என்ன இருக்கும்? சதை இருக்கும், சாறு இருக்கும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துடைய சதை அவரை உணவாக கொடுக்குறார், அவருடைய ரத்தம் பானமாக கொடுக்குறார். அப்போ அவருடைய உடலை நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன உண்டாகும்? வாழ்வு உண்டாகும். அதில் இன்னும் தொடர்ந்து படிக்கிறப்ப சொல்வார், சரிங்களா, என் சதையை உண்டதுனால அவரை என்ன செய்வேன்? கடைசி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். என் சதையை உண்டதுனால உன்னை என்ன செய்வேன்? கடைசி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் உன்னை. எத்தனாவது வசனம் அது? 6ஆம் அதிகாரம் 54. என் சதையை உண்பதுனால உனக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழ செய்வேன். அதுதான். அப்போ இந்த சிலுவை மரத்தில் அவர் செஞ்ச ஒரு காரியத்தினால, யார் செஞ்ச ஒரு காரியத்தினால? இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? தன்னைத்தானே முழுதுமாக ஒப்பு கொடுத்து
கடவுளுடைய திட்டத்தின்படி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு என்ன செய்கிறாரு? ஆமாம், தான் ஒப்பு கொடுக்குறார். தன்னோட கடவுள் என்ற நிலையில் அவர் என்ன செய்யல? பற்றி பிடித்து கொள்ளலை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுது. தன் கடவுள் என்ற ஒரு காரியத்தை என்ன செய்யல? அவர் பற்றி பிடித்துக்கொள்ள தன்னைத்தானே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறார். அதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கா? எத்தனாவது வசனம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம படிப்போம். 8ஆம் வசனம் பாருங்க. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சார்க்கும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். நம்முடைய நாட்களில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா ஒரே சந்தோஷம், குதிப்போம். கஷ்டம், துன்பம், வேதனை, ஐயோப்பா முடியல, எனக்கு எதுக்கு இவ்வளோ தொல்லை? ஏன் எனக்கு அனுமதிக்கிறார்? பக்கத்து வீட்டுக்குள்ள அனுமதிக்காதவர் எனக்கே அனுமதிக்கிறார். எனக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறப்ப பக்கத்து வீடு கொடுக்காத எதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கமா? கேட்கலையா? அது கேட்க மாட்டான். ஆசீர்வாதம் மாட்டான். கொடுங்க கொடுங்க கொடுங்க. கஷ்டம் துன்பம் வேண்டாம், அவங்களுக்கு பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க கொடுங்க. அவனுக்குலாம் தேவை, அவனை அனுபவிக்கணும் இல்லையா? நமக்கு வந்தால் மட்டும் நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் தான் எப்படியோ, அவன்லாம் போகிறதே இல்லை, அவன் நல்லா இருக்கிறான். ப்ரைஸில் அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ கவனமாக இருப்போம். நம்ம ஆண்டவர் தான் சொல்கிறார், ஒரு தன்னுடைய நிலையை அவர் பற்றி பிடித்து கொள்ளவில்லை. கடவுளுக்கு என்ன செய்கிறாரு? தன்னையை அர்ப்பணிக்கிறார். அப்போ இந்த சிலுவையில் 3 காரியங்கள் நடக்குது. ஒன்று, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமே சிலுவை தான். எதுக்கு பரிகாரம்? அவர் சிந்திய இரத்தத்தினால. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் சிந்திய இரத்தத்தினால, சரிங்களா, நம்முடைய பாவங்களுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறார்? அவர் தூய்மைப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் சிந்திய இரத்தத்தினால, ஒரே ஒரு முறையாக கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால நம்மளுக்கு என்ன உண்டாகுது? நம்ம ஒவ்வொருவரையும் தூயவராக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளால் வெளிப்புறமாக தூய்மையாக்க முடியும். குளிச்சிடலாம், சோப் போட்டுக்கலாம், ஷாம்பு போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? அப்புறம் வேறு என்ன வேணாலும் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? பழைய காலத்துலலாம் நம்மளுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு நம்ம படிக்கிற எஸ்தருடைய நாட்களில் ஒரு பெண்மணியை அரசருக்கு தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? 6 மாதம் என்ன செய்யணும்? எண்ணெயில் 6 மாதம் இயற்கை மூலிகையில் உங்கள் உடம்பை போட்டு தேய்ச்சி 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 ஊற வச்சு ரெடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? 6 மாதம் எண்ணெய், 6 மாதம் என்னது? மூலிகை. அப்படி ரெடி பண்ணுவாங்க ஒரு அரசர்கிட்ட நீங்கள் போகிறதுக்குன்னா. அவ்வளவு. அப்போ ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும்? வெளிப்புறமாக நம்மளால் குளிச்சிட முடியும், உள்புறமாக சுத்தம் செய்ய முடியாது. அதனால் நற்செய்தியில் சொல்வார், உள்புறமாக சுத்தம் பண்ணவே வெளிப்புறமாகவும் சுத்தமாக இருக்க முடியும். வெளிப்புறமாக சுத்தமாக இருக்க உள்ளே எப்படி இருக்கிறாங்க? ஆமாம், உள்ளே என்ன இருக்குது? வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறைக்குள்ளே என்ன இருக்கும்? உள்ள புழு, பூச்சி, நாற்றம் இருக்கும் இல்லைங்களா? உள்ளே அப்படி இருக்குது. வெளிப்புறமாக என்ன இருக்கிறாங்க? அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி அழகாக மேக்கப்லாம் போட்டு க்ளீனாக வந்துடுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் உள்புறம் எப்படி இருக்குது? ஆமாம், அதுதான் அந்த உள்புறத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் என்ன செய்கிறாரு? ஒரே ஒரு முறையாக கல்வாரியில் பலியானார். அவர் சிந்திய இரத்தத்தினால் நான் என்ன செஞ்சுருக்கேன்? தூய்மை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களை பார்த்து? அவர் சிந்திய இரத்தத்தினால, அவர் ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு பலியினால நான் எப்படி இருக்கிறேன்? தூய்மையாக இருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, அப்போ சிலுவையில் இயேசு சிந்திய ஒரே ஒரு காரியம், எந்த காரியத்தினால என்னுடைய பாவமெல்லாம் என்ன செஞ்சிச்சு? கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுச்சு. அவ்வளோதான். அப்போ எப்போதுமே அந்த சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தை என்ன செஞ்சணும்? நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களை எப்பயுமே அவைலபிளாக இருக்குது, எப்பயுமே இருக்குது. அது நம்ம தான் எடுத்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தோம். ஏசப்பா, நீ கல்வாரி சிந்திய இரத்தத்தினால நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன். எங்கே? என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆன்மாவில், என் உடலில் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் 3 நிலைகள் உண்டு: ஆவி, ஆன்மா, உடல். சரிங்களா? இந்த 3 நிலையிலும் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் என்ன செஞ்சிருக்கிறோம்? தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் சிந்திய இரத்தத்தினால தான். அப்போ நாம் ஒவ்வொருத்தருமே புனிதராக முடியுமா? ஏற்கனவே புனிதராக தான் இருக்கிறோம். ஏன்? அவர் சிந்திய இரத்தத்தினால
நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே, பாவங்களே இல்லாட்டி யார் அது? ஒரு நபர், புனிதர்கள். அவ்வளோதான். ஒரு நபருக்குள்ள பாவம் இல்லாட்டி அவர் என்னவா கருதப்படுறாரு? பாவமற்றவர்னாலே என்ன அவர்? ஒரு புனிதர். ஆமாம். எப்படி ஒரு மனுஷன் புனிதராக முடியும்? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால. அப்போ அந்த இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தியிருக்க போது நான் எப்படி வாழ்கிறேன்? புனித வாழ்க்கை வாழ்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்கள் பேர் எழுதுகிறப்ப எப்படி எழுதணும்? புனிதர் ஜோதி, சிறுநாய்க்கம்பட்டி புனிதர் ஜோதி, அப்படி தான் எழுதணும். சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம சிரித்தாலும், ஆனால் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்களை அறியாமல் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்மளுடைய பாவங்களிலிருந்து இந்த சிலுவையில் என்ன உண்டாயிருச்சு? மீட்பு உண்டாயிருச்சு. ரெண்டாவது, இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தது கலாத்தியர் 3:13 படித்தது போல என்ன வருது சொல்கிறாரு? கலாத்தியர் 3:13 என்ன படித்தோம்? மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர். மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர். நமக்கு தெரியும், மூதாதையரிலிருந்து, நம்மளுடைய மூதாதையரிலிருந்து என்ன வருது? சாபம் வருது. அதாவது அவங்க தவறாக வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுக்கு அது பாவம். ஆனால் அது தலைமுறைகளை தாண்டி வருகிறப்ப அது என்னவா மாறும்? சாபமாக மாறும். அவங்க செஞ்ச பாவம் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஆண்டவர் தான் சொல்வார், 4 தலைமுறை வரைக்கும் என்ன செய்வேன்? நான் கணக்கு கேட்பேன். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதமோ 1000 தலைமுறைகள் கடந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? தலைமுறையில் 1000 தலைமுறை கடந்து போகும். ஆனால் அவங்க செஞ்ச பாவத்தினால் உண்டான சாபம் எத்தனை தலைமுறை வரைக்கும் வரும்? 4 தலைமுறை வரைக்கும் வரும். அதனால தான் இங்கே கலாத்தியர் 3:13 சொல்லப்படுது, சாபமான அவர், மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர். அந்த நம்முடைய ஒவ்வொருடைய சாபங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் என்னவா மாற்றப்படுறாரு? சாபமாக மாற்றப்படுறார். நமக்கு நல்லா தெரியும், பாவம் அறியாமல் பிறந்தவர், பாவம் அறியாமல் வாழ்ந்தவர். பாவமே அவர் செய்யலை. 33 ஆண்டுகளும் அவர் பாவம் செஞ்சாரா? பாவமே அவர் செய்யலை. அப்படியாப்பட்ட மனிதர் என்ன செய்கிறார்? சாபங்களை கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் அவர் கல்வாரி சிலுவையில் தொங்க விடுறாங்க. ஏன்? மரத்தில் தொங்க விடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர். அதனால தான் அவர் மரத்தில் தொங்குறார். எத்தனை மணி நேரம் தொங்குறாரு? 6 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? ஏன் 6 மணி நேரம் தொங்குறாரு? ஏன் 6 மணி நேரம் தொங்குறாரு? உலகம் எத்தனை நாளில் படைக்கப்பட்டது? 6ஆம் நாள் படைக்கப்பட்டது யாரு? மனுஷன். அவன் செய்கிறதான். ஏதாவது விலங்கு ஏதாவது பாவம் செய்தா? பறவை ஏதாவது பாவம் செய்தா? இல்லை. யார் 6ஆம் நாள் படைக்கப்பட்டது? படைப்புகளுடைய மகத்துவமான மனுஷன் 6ஆம் நாளில் படைச்சிட்டு ஆண்டவர் முழுமையை காண்றார் இல்லையா? அந்த மனுஷன்தான் எத்தனை அறிவோடு படைக்கிறாரு? 6ஆம் நாள் 6 அறிவோட படைத்த மனுஷன்தான் என்ன செய்கிறான்? எல்லா சேட்டையும் செய்கிறது அவன் தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவன் செய்கிற எல்லா பாவங்களுக்குமாக அந்த படைப்பினுடைய 6 நாள் 6 மணி நேரம் தொங்குறார். படைப்பினுடைய 6 நாள் 6 மணி நேரம் தொங்குறார் சிலுவையில். 6 மணி நேரம் தொங்கி தன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாகவும் எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து அவர் என்ன செய்கிறாரு? நிர்மூலமாக்குறார். ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். ஜீரோவாக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஜீரோவாக்குறார். எல்லாவற்றையும் என்ன வாக்குறாரு? இப்போ சொல்லுவோம், கடன், நீங்கள் பேங்க், இப்போ கவர்மெண்ட் இருக்குது, இப்போ பேங்க்லலாம் கடன் வாங்குறீங்க. என்ன செய்வீங்க? படிப்புக்கு கடன், விவசாய கடன், சரிங்களா, கூட்டுறவுங்கள கடன், வெவ்வேறு காரியத்துக்கு தங்கத்தை வச்சு கடன் வாங்குறீங்க. அப்போ இந்த நம்மளுடைய தமிழகத்துடைய சிஎம் சொல்கிறாரு, இன்னையிலிருந்து இத்தனை நாள் யாருக்கு என்ன பேங்க்கில் கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க தள்ளுபடி. அப்படின்னா நீங்கள் போய் அடுத்த வாரம் போய் கட்டணுமா? பேங்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? வந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, தள்ளுபடி பண்ணியாச்சு. கவர்மெண்ட்டே நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கியிருந்தாலும் 1000 கணக்கில் வாங்கியிருந்தாலும் என்ன செய்யுது? கவர்மெண்ட்டே அதை கொடுத்துருது. அதனால் என்ன செய்யலாம்? நீ ஒருவேளை ஏதாவது பத்திரம் கொடுத்துருந்தா என்ன செய்யலாம்? வந்து கையெழுத்தை மட்டும் போட்டு, ஃபார்மாலிட்டிஸ் வந்து கையெழுத்தை போட்டு முடிச்சுடுவோம், பத்திரத்தை வாங்கிட்டு போ சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போ, அவ்வளோதான், தள்ளுபடி பண்ணியாச்சு. யார் கொடுத்தது அந்த காசெல்லாம்? கவர்மெண்ட்டு. கொஞ்சமாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் இருந்தாலும் யார் கொடுத்தது?
அதை தான் இயேசு நாம் செஞ்ச, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச எல்லா சாபங்கள், அவர்கள் வழியாக வருகிற சாபங்கள். வேறு எங்கேயாவது போய் மந்திரிக்க போயிருப்பாங்க, வேறு தெய்வங்களை வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பழைய காலத்தில் என்ன செய்வாங்க, வீட்டில் ஒரு சாமி, தோட்டத்தில் ஒரு சாமி. உண்மையா இல்லையா? ஆமாம். இங்கே ஒரு திருவிழா, அங்கே ஒரு திருவிழா, இங்கே ஒரு வெட்டு, அங்கே ஒரு வெட்டு. என்ன வெட்டு? கெடா வெட்டு. தெரியும், சரிங்களா? சரிங்களா, கெடா வெட்டு. இங்கிட்டு ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா எங்கே ஓடுவோம் கெடாயை தூக்கிட்டு? எந்த அந்தோணியார்? மாரம்பாடி அந்தோணியார். சரிங்களா? அப்புறம் மங்கமனத்துக்கு எப்போ போவோம்? ஆடி. பார்த்தீங்களா? அங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. அப்புறம் தோட்டத்துக்கு ஓடுவோம், அது ரகசியமாக போவோம். சரிங்களா? இதுக்கெல்லாம் எல்லாரும் கூடுவோம். இங்கே எப்போ போவோம்? ரகசியமாக போய் என்ன செய்வோம்? தோட்டத்தில் ஒரு வெட்டு. அது யார் தெரியல, அவங்கவுங்களுக்கு தெரியும். சரிங்களா? நிறையா இப்போ நாங்கள் வீடுகள் சந்திக்கிற போது, பல்வேறு தியானங்களுக்கு போய் வீடுகளை சந்திக்கிறப்ப, அங்கே வீட்டுக்குள்ளே போனால் இங்கிட்டு ஏசு சாமி இருக்கும், அங்கிட்ட என்ன இருக்கும்? ஏதோ உட்காந்துருக்குது, அது எதோ உட்காந்துருக்குது. ஒன்று இப்படி தான், சரிங்களா? ஏதோ உட்காந்துருக்குது. அப்புறம் பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கு, முன்னாடி பார்த்தா தொங்குது, பார்த்தா பின்னாடி சில வீட்டில் பார்த்தா கழுதை இருக்குது. ஏன்னா கழுதையை பார்த்தா என்ன வருமா? ஒன்றை பார்த்தே வரல, கழுதையை பார்த்தா வரப்போகுது. சரிங்களா? அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ இது மாதிரி நிறைய வீடுகளில் நான் பார்க்குற போது இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்புறம் மந்திரிக்கு வருவாங்க, பார்த்தா கழுத்தில் தொங்குது. சரிங்களா? கழுத்தில் தொங்குது. அதில் எங்கே போனால் 60 ரூபா தான் சீப்பாக கிடைக்கிது. அதனால் போயிட்டு ரைட்டு, ஓகே, வாங்கிட்டு வந்தோம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இதுதான். நம்ம ஒரு வேளை நம்மளுடைய முன்னோர்கள் இது போல் செஞ்சுருந்தாங்கன்னா அதன் வழியாக இது வருது, சாபம் வருது. ஏன்னா நம்மளுக்கு கடவுளாகி ஆண்டவர் ஒருத்தர் தான், 3 ஆட்களாக இருக்கிறாங்க, தந்தை, மகன், தூய, அவ்வளோதான். அப்போ இதனால தான் சாபங்கள் வருது. ஆண்டவருக்கும் அவருக்கு விரோதமாக செஞ்ச நம்மளுடைய மூதாதையர் செஞ்சதுனால சாபம். அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கல்வாரியில் ஏற்றுக்கொண்டு அவர் பலியானார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நான் படிக்கிற போது இது நம்மளுக்கு தெளிவுபடுத்தப்படுது. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு, உங்களுடைய மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை. நடத்தை என்பது என்னது? அவங்க செய்த செயல், வாழ்ந்த வாழ்க்கை. வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு அது பொன்னும் வெள்ளியும் போன்றது, அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம். புரியுதுங்களா? அப்ப நம்முடைய சாபங்களை கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமாகி அவர் சிந்திய இரத்தத்தினால சாபக்கட்டுகளை உடைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்ன, எதிலிருந்து சுத்தம் பண்ணார்? நம்மளை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணார். 2வது எதிலிருந்து சுத்தம் பண்ணுறாரு? சாபத்திலிருந்து நம்மளை மீட்கிறார். பிரைஸ் தி லார்ட். 3ஆவதாக மரணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து படிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, ஊனும் இரத்தம் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். நம்மளை போல மனுஷனா பிறந்தார். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்குது? சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆதாமையும் ஏவாளை ஏமாற்றி சாத்தான் உள்ள வந்து சாவை கொண்டு வந்தான். அவங்க செஞ்ச கீழ்ப்படியாமையில என்ன வந்துச்சு? சாவு வந்தது. அதே தான் இயேசு கிறிஸ்து அந்த சாவுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து என்ன செய்றாரு? சாவுக்கு சாவு மணி அடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்ன செய்கிறாரு? சாவுக்கு சாவு மணி அடிக்கிறார். அதைத்தான் நம்ம கல்வாரி சிலுவையில் பார்க்குறோம். அவர் செத்தவர் என்ன செய்கிறாரு?
செத்தவர் என்ன செய்கிறாரு? சரிங்களா, அவரை இப்போ சிலுவை பாடங்கள்லாம் பண்ணீங்களே, 14 ஸ்தலத்தில் என்ன செய்கிறாங்க? சரிங்களா, மனிதனுடைய கண்களுக்கு அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆண்டவருடைய கண்களுக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டாரா? என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அடக்கம் செய்யப்பட்டதுக்கும் உயிர் தெழுதுக்கும் இடையில என்ன செஞ்சார்? இல்லை. இதை தான் நீங்கள் விட்டுறீங்க. பாதாளத்தில் இறங்கி அவர் நற்செய்தி அறிவித்தார். மனித கண்களுக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளம் இறங்கி அவர் என்ன செய்கிறாரு? ஆதாம் நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் இறந்த அனைவருக்குமே அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளக்கப்பட்ட நற்செய்தி எடுத்து படிக்கிற போது, விளக்கப்பட்ட, அதாவது நம்மளுடைய பைபிளில் இல்லை, ஆனால் சில பேர் நற்செய்தி எழுதியிருக்காங்க. யூதாஸோட நற்செய்தி இருக்குது, அரிமத்தியோடைய யோசிப்பட்ட நற்செய்தி இருக்குது. சரிங்களா, அப்புறம் அந்த பெண்மணி 7 பேய்களை ஓட்டுறார் இல்லையா, மகதலேன் மரியாவுடைய நற்செய்தி இருக்குது. சரிங்களா, பேதுருடைய நற்செய்தி இருக்குது. சரிங்களா, யாக்கோப்போட நற்செய்தி இருக்குது. அதே போல் இவர் அந்த இயேசுவ பிலாத்தினுடைய நற்செய்தி, பிலாத்து இல்லாட்டி அரிமத்தியா யோசிப்பட்ட நற்செய்தி, அந்த நற்செய்தி எடுத்து படிக்கிற போது அதில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஆதாம் சரிங்களா தன்னுடைய வம்சாவளியில் வந்து சேர்த்து விட்டு சொல்லுவார், எனக்கு போய் வெளிச்சம் வருதான்னு போய் பாடுறா. அப்போ அவங்க அந்த மேல் பாதாளத்தில் இருக்கிறாங்க, போய் வெளிச்சம் வருதான்னு பாரு. அவர் போய் பார்ப்பார், தூரத்தில் ஒரு ஒளியை நான் பார்க்குறேன், அப்பா நம்மளுக்கு இப்போ மீட்பு பக்கத்தில் வந்துருச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இறந்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த மேல் பாதாளத்துக்கு இறங்கி போய் அங்கே ஆதாமிலிருந்து அவங்களுக்கு காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவித்து அவர் உயிர்த்தெழுந்தது போல என்ன செய்கிறாரு? எல்லோரையும் உயிர்த்தெழ வைக்கிறார். கேட்டுச்சா? யார் உயிர்த்தெழுந்தது போல? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல. அப்போ நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போது அவர் மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார்னு. இல்லை, அநேகருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டது. எங்கே இருக்குது? மத்தேயு நற்செய்தியில் நீங்கள் எடுங்க, அந்த ஒரு மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 27 28 அதில் இல்லையோ? 27 52 கல்லறைகள் திறந்தன, இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்துக்கு சென்று பலருக்கு தோன்றினர். புரியுதுங்களா? 3ஆம் நாள் இயேசு மட்டும் உயிரோடு எழுப்பப்படலை, இயேசு மட்டும் காட்சி கொடுக்கப்படலை, அவரோடு சேர்ந்து என்ன செய்தாங்க? நிறைய பேர் அவருக்காக காத்திருந்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்து இறந்த ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாரு? எழுப்புறார். அப்போ அவர் அடக்கம் செய்யப்படலை, மனிதரோட கண்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் அவர் என்ன பிஸியாக இருக்கிறாரு? அங்கேயும் தந்தனுடைய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கேயும் இப்போ என்ன செய்கிறாரு? நற்செய்தி அறிவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நற்செய்தியை அறிவித்து அவங்களும் காத்திருந்த ஒவ்வொருவரையும் நம்ப செய்து என்ன செய்கிறார்? எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ நற்செய்தி இதுதான். அப்போ முதல்ல பாவத்துக்கு பரிகாரம் சிலுவை தான், சரிங்களா? 2வது சாபத்துக்கு பரிகாரம் சிலுவை தான். 3வது மரணத்துக்கு பரிகாரம் என்னது? சிலுவை தான். வேற வழியே இல்லை, எல்லாமே சிலுவை தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தவக்காலத்தில் நீங்கள் இந்த சிலுவை பாதை அதிகமாக நம்ம செய்வோம். சிலுவை பாதை நினச்சி இயேசுவின் பாடுகளை வச்சு நம்ம தியானிக்கிற போது அவர் அந்த சிலுவையில் செய்த அந்த 3 காரியங்கள், சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியமும் ரொம்ப முக்கியம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கொலோசியர் 2:14, 15 நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட பல, 1 2 இல்லை, என்னது, பல கடன் பத்திரம். அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் நான் செஞ்ச பாவம், குடும்பத்தோடு செஞ்ச பாவம் இல்லையா, நண்பர்களோடு செஞ்ச பாவம், சூழ்நிலையினால செஞ்ச பாவம், பலவீனத்தினால செஞ்ச பாவம். சரிங்களா? இத்தனை பாவம். அப்புறம் என் மூதாதையர் வழியாக வருகிற சாபம், மூதாதையர் வழியாக வருகிற சாபம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பல ஒப்பந்த விதிகள் கொண்ட பல கடன் பத்திரத்தை அவர் என்ன செய்கிறாரு? அழித்து விட்டார். எப்படி அழிக்கிறாரு? சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அப்போ நான் கைமாறு செய்ய வேண்டிய பல காரியங்களில் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அவர் ஒழித்துட்டார். அது மட்டும் இல்லை, 15 என்ன சொல்லும்? அப்போ சிலுவையில் அவர் பெற்ற வெற்றியை என்ன செய்கிறாரு? ஆட்சியாளர் அதிகாரம் கொண்ட ஆகியோரின் படைக்கண்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக. அப்போ எனக்கு எதிராக இருந்த பல கடன் பத்திரத்தை சிலுவையில் அறையிறது மட்டுமல்ல, சிலுவை வழியாக அவர் பெற்ற வெற்றியினால இந்த ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் எதன் மீது? இந்த பாதாளம், இந்த பூமியின் மீது ஆட்சியாளர். யார் ஆட்சியாளர்? இந்த உலகத்தின் தலைவன் யாரு? சாத்தான். ஆதாமிட்டிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம். சரிங்களா? அது அப்போ அவனை தான் என்ன செய்கிறார்? அவர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்ட என்ன செய்கிறாரு? படைக்கண்களை, அவனுக்குரிய எல்லா ஆற்றலையும் வல்லமையும் உரிந்து கொண்டு அவனை என்ன செய்கிறாரு? இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி ஊர்மலாக இழுத்து சென்றார். அப்போ இயேசு கிறிஸ்து எதன் மீது வெற்றி பெறாரு? சாத்தான் மீது முழுசுமாக வெற்றி பெறார். அப்போ நான் எந்த விதத்திலையும் சாத்தானை ஏற்றி நிற்க முடியாமல் இருக்குது. ஏன்? பல கடன் பத்திரம். என்ன பல பத்திரம்? பாவம் என்ற கடன் பத்திரம், சாபம் என்ற கடன் பத்திரம், பலவீனம் என்ற கடன் பத்திரம், நோய் என்ற கடன் பத்திரம், இத்தனை இருக்குது. இதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு வெற்றி கொண்டார். அந்த வெற்றினால எனக்கு எதிராக போராட செஞ்சுக்கிட்டு இருக்க சாத்தான் என்ன செய்கிறாரு? நிர்மூலமாக்கிறார். அந்த வெற்றி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எனக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு. அதைத்தான் நீங்கள் திரும்ப பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. யார் வழியாக? இயேசு கிறிஸ்துவின் வழியாக சிலுவையில் பெற்ற வெற்றியை நம்மளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால 2 கொரிந்தியர் 2:14 நம்மளுக்கு சொல்லுவது என்ன பண்ணி சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்கிறார். யாருடைய வெற்றி பவனி? சாத்தான் என்ன செய்யறாரு? பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வல்லமையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமையெல்லாம் உறிஞ்சி நிர்வாணமாக்கி அவனை அசிங்கப்படுத்துறார். அந்த வெற்றி யாரு கொடுக்குறாரு? நமக்கு இல்லை, எனக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் யாருக்கு மேலே வெற்றி இருக்கு? எந்தெந்த காரியத்தில் வெற்றி இருக்குது? பாவம், சாபம், மரணம், இதிலிருந்து நோய், பிணி, எல்லாமே இதிலிருந்து என்ன இருக்கு? வெற்றி இருக்குது. இந்த வெற்றி என்னோட பகிர்ந்து கொள்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து நான் என்ன செய்வேன்? அவருடைய வெற்றி பவனியில் பங்களிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு வெற்றி? எனக்கு வெற்றி. எதனால வெற்றி? இயேசு கல்வாரி சிலுவையில் பெற்றுக்கொண்டதுனால. எதுனான விஷயத்தில்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நோயிலிருந்து, பிணியிலிருந்து வெற்றி. யாருக்கு வெற்றி? அதே வெற்றி இயேசு கிறிஸ்துக்குள்ளே செயல்பட்ட வெற்றி. அவர் எப்படி வெற்றி பெற, அந்த வெற்றி எனக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கனால அந்த வெற்றி எனக்குள்ளே செயல்படுது. அதனால நான் கஷ்டப்படணும், துன்பப்படணும், வேதனைப்படணும் அல்ல, இந்த உலகப்புறமான அல்ல, நற்செய்திக்காக கஷ்டப்படுறது. ஆமாம், சரிங்களா? நற்செய்தி நம்ம சொல்கிற போது நம்மளுக்கு ஏற்று நிற்பாங்க. நீ இதை பற்றி பேசக்கூடாது. அப்போஸ்தலர் நாட்களில் என்ன செஞ்சாங்க? என்ன வேணாலும் செய், ஆனால் யாரை மட்டும் பற்றி பேசாத, நாசரேத்து இயேசுவை பற்றி மட்டும் பேசாது. அதான் சொன்னாங்க. நைய புடைச்சு அவங்கள அனுப்புனாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 4 பார்க்குற போது அவங்கள என்ன செய்கிறாங்க? நைய புடைச்சு அனுப்புறாங்க.
இயேசு மட்டும் வந்து பேசக்கூடாது. அவங்க போய் இன்னும் அதிகமாக பேசுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சிலுவை என்பது நம்மளுக்கு என்னது? எதனுடைய சின்னம்? வெற்றியின் சின்னம். அது இருக்கிற இடத்துல மீட்பு இருக்குது. அது இருக்கிற இடத்துல சாபத்துக்கு இடமே இல்லை. அது இருக்கிற இடத்துல மரணத்துக்கு, ஆமாம், மரணம் அந்த சிலுவையில் வெற்றி பெற்றாச்சு. பிரைஸ் லார்ட். அதனால சிலுவை பயணம் செய்கிற போது சரிங்களா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சரிங்களா, அந்த ஃபீலிங்ஸ்லாம் வேணாம். உங்களுக்கு இருக்க வேண்டியது தான், இந்த சிலுவையினால தான் இயேசு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை, சாத்தானின் சகல வல்லமைகளிலிருந்தும் விடுதலை. என் மேலே சாத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இல்லவே இல்லை. என்ன கண்டு அவன் என்ன செய்யணும்? பயப்படணும். நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற வீட்டில், நான் வேலை செய்கிற இடத்துல சாத்தானுக்கு அனுமதி இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால சில இடங்களில் போட்டிருப்பாங்க இல்லையா, 0 டாலரன்ஸ் அப்படிங்களா? 0 டாலரன்ஸ் என்னது? சகிப்புத்தன்மையே கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துல என்னது? சகிப்புத்தன்மையே கிடையாது. சரிங்களா? அதே போல் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஆட்டோ ஃப்ரீ ஜோன் அப்படின்னு என்னதான்? ஆட்டோ இந்த ஏரியாவில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? சாத்தான் ஃப்ரீ ஜோன். நான் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு அனுமதி இல்லை, நோய்க்கு அனுமதி இல்லை, பிணிக்கு அனுமதி இல்லை, சரிங்களா, சாவுக்கு அனுமதி இல்லை. நீங்களாம் நாட்கள் வருகிற போது என்ன செய்யணும்? யாராவது ஒரு செத்த வீட்டுக்கு போய் உட்காந்திங்கன்னா என்ன செய்யணும்? அழுகுறவங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிச்சு என்ன செய்யணும்? சாவுக்குங்க என்னது இல்லை, அனுமதி இல்லை அப்படின்னு செய்யணும். செத்தவங்களை உயிர்த்தலை செய்யணும். இது முடியுமானா முடியும். சரிங்களா? நம்மளுடைய ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறவர் தான். சரிங்களா? அவர் போனபோது இன்றைக்கும் ஆப்பிரிக்கா தேசத்தில் நிறைய மந்திரங்கள் மாயங்கள் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. நீங்கள் செய்கிறது அவங்களும் செய்வாங்க. சரிங்களா? தண்ணீர் ரத்தமாக மாற்றினா அவங்களும் தண்ணீர் ரத்தமாக மாற்றுவாங்க. அது போன்ற நிறைய அற்புதம் செய்வாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து மந்திரத்தினால் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி அவர் போராடிட்டு இருக்கப்ப ஆண்டவர் போய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார். நான் தூர தேசத்துலேருந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு வந்து நற்செய்தி அறிவிக்க வந்தேன், நான் செய்கிறதில் அவனும் செய்கிறான், என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றே ஒன்று செய், போய் என்ன செய்ய, செத்தவங்களை என்ன செய்ய, உயிர்த்தெழு. நீ செய்கிற உயிர் கொடுக்கறத சாத்தானால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, நீ போ அப்படின்றப்ப அவன் அப்படியே போயிருக்கிறார். தெரியல, வீட்டில் யாராவது செத்தவங்க இருக்கிறாங்களா? ஒரு குழந்தை இருக்குது, வா, உயிர்த்தலை வைக்கிறார். அடுத்து அப்படியே போய் கிட்டத்தட்ட அவர் சாவதுக்கு முன்பாக 400 பேரை உயிர்த்தலை வச்சிருக்கிறார். ஒருத்தர் 2 பேரில் எத்தனை பேர்? 400 பேர். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பெற்ற சிலுவின் வெற்றி நம்மளுக்குள்ள என்ன செய்யுது? செயல்படணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். யாரோட ஒத்துழைக்கணும்? இயேசுவோட, அவருடைய வார்த்தையோட, அந்த சிலுவை பாடுகளோட. அதனால அது மாதிரி எமோஷனல்லாம் ஆகாமல் நீங்கள் என்ன செய்யணும்? நற்செய்தியை பிடிச்சிக்கிட்டு அவர் பெற்ற வெற்றியை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நீங்கள் அனுபவிக்கணும். அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கோம். இப்போ அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு. சரிங்களா? அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனால் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, வெளியே போகிறதுக்கு வண்டி இல்லை, அது பசியும் பட்டிமா இருக்குமா? அப்படி ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்களா? அதுபோல் இதெல்லாம் எப்படி இன்னும் இப்படி நல்லா சாப்பிட்ற, நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்க, நகையெல்லாம் போட்டுக்க, பைக்கில் போகிற, காரில் போகிற, ஏன் எங்கள் அப்பா நல்லா வேலை செய்கிறாரு, என்னை நல்லா பார்த்துக்கிறார். அதே போல் இயேசு நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் சிலுவையில் ஏற்கனவே பெற்ற வெற்றியை நம்மளோட பகிர்ந்து கொண்டு என்ன சொல்கிறார்? என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அபிஷேகமாக இருக்கணும். அது இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது? சாத்தான் இருக்கக்கூடாது, நாயோ பேயோ நோயோ என்ன செய்யக்கூடாது, அனுமதி இல்லை. நீ சொன்னப்ப நான் இருக்கிற வீட்டில் முன்னாடி போர்டு போடணும், சாத்தான் ஃப்ரீ ஜோன், இங்கே சாத்தானுக்கு அனுமதி இல்லை, நோய்க்கு அனுமதி இல்லை. அவ்வளோதான், நீ அதை போடணும். ஏன்? நான் இருக்கிறேன். ஏன்? எனக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசுடைய சிலுவையினுடைய வெற்றி செயல்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம். இரு கண்களை மூடுவோம். இரு கைகளையும் இதயத்தில் வைங்க. இருக்கிறீங்களா? இதயத்தில் வைங்க. அன்பு இவரோட இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நாளில் நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் உண்மை பாடுகளை பற்றி நாங்கள் யோசிக்கிற போது, குறிப்பாக அந்த சிலுவை பாடுகளை யோசிக்கிற போது, ஆண்டவரே நீர் செய்த காரியம் பெரிது. ஆண்டவரே, எனக்காக
உன் மீது நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக நீர் செய்த காரியம் பெரியது. நீ கல்வாரியில ஒரு முறை ஒப்புக்கொண்ட உம்முடைய ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் என்னை பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்குறீங்க. என் மூதாதையர் வழியாக வந்த சாபக்கட்ட கல்வாரி சிலுவையில உடைச்சு எறிஞ்சிட்டீங்க. ஆமாண்டவரே, அப்ப ஆதாம்னால ஒரு வழியாக இந்த பூமியில மரணம் வந்தது. ஆனா அதே மரணத்தின் வழியாக ஆண்டவரே நீங்க நிர்மூலமாக்கிட்டீங்க. உம்மோடு இணைந்து வாழ்ற எனக்கு, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் பருகின எனக்கு சாவு நிச்சயம் அல்ல, வாழ்வுதான் நிச்சயம். வாழ்வுதான் நிச்சயம். நீர் வாழ்வது போல நானும் என்று வாழ்ந்திருப்பேன் இயேசுவே. மரணத்தை உம்முடைய மரணத்தால நிர்மூலமாக்கிட்டீங்க. அந்த வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் எப்போதும் உம்மோடு இணைந்து வாழ்வேன். மரணம் என்னை ஒண்ணும் பண்ணாது. மரணத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு முன்பாக என் குடும்பத்துல வாழ்ந்து இறந்த ஒவ்வொரு உம்மோடு இணைந்து உம்முடைய பிரசனத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நானும் அவர்களை போல அதிவிரைவில் உம்மோடு கூட சேர்ந்து வாழ போறேன். ஆமாண்டவரே, மரணம் என்னை ஒண்ணும் செய்யாது. மரணம் என்னை பிரிக்காது. இயேசுவிடமிருந்து மரணம் கூட என்னை பிரிக்காது. ஆமாண்டவரே, அப்ப அது மட்டும் இல்ல, அழகினால உண்டான மரணத்தை நீங்க சிலுவையில ஜெயித்தீங்க. அந்த ஜெய வல்லமை எனக்கு கொடுத்ததுக்கா நன்றி. அது மட்டும் இல்ல இயேசுவே, இதோ சாத்தான் கொண்டு வருகிற பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான உலகத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், அவன் கொண்டு வருகிற நுகம், அது எல்லாத்தையும் உடைத்தெறிவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவனுடைய வல்லமையை நீங்க சிலுவையில நிர்மூலமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா இதோ நீங்க கொடுத்த வெற்றி எனக்குள்ளாக செயல்படுவதாக. சிலுவையின் வெற்றி எனக்குள்ளாக செயல்படுவதாக. பாவத்திலிருந்து வெற்றி, சாபத்திலிருந்து வெற்றி, மரணத்திலிருந்து வெற்றி, நோயிலிருந்து வெற்றி எனக்குள்ளாக செயல்படுவதாக. உம்முடைய உடலையும் உம்முடைய இரத்தத்தையும் பருகின எனக்கு எப்போதும் வாழ்வு, உயிர்ப்பு உண்டு. உயிர்ப்பு உண்டு. நான் உயிர் தழுவேன். இயேசுவே, நீ உயிர் தழுந்தது போல என்ன நீங்க உயிர் தள்ள செய்வதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி. நன்றி இயேசுவே. அப்பா நன்றி. இப்போது எங்கனக்குள்ளாக இருக்கிற பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, பில்லி சூழிய கட்டு, ஏவுதலின் கட்டு அனைத்தையும் உடைத்தருகிறேன். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர் நம் இயேசு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சிலுவையில், இயேசையா செங்கடல் நம்மை சிலுவையில் இடமுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால், நன்றியால் இயேசுவே, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், வல்லவர், இயேசு நல்லவர். நன்றியால், நன்றியால் துதி பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை.
வல்லவர் வல்லவர், கரங்களை உயர்த்தி, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் வல்லவர். பாடுங்க, வல்லவர் வார்த்தையில் வல்லவர். 2 கரங்களை மேலே உயர்த்தி, நன்றியால் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, கரங்களை உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி தந்தையே, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, குரல் எழுப்பி, நன்றி இயேசுவே, 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 நன்றி ஆவியே, 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 நன்றி ஆவியே. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இயேசுவை நம் மத்தியில் வரவேற்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம், அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பாடுங்க சத்தமா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உற்சாகமா பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். இந்நாயுள் முடி
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நம் ஆண்டவர் இயேசு, அவரால் அனைத்தும் கூடும். பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டை கல்வாரி சிலுவையில உடைத்தெறிந்தவர். உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில போராடுகிற அனைத்து போராட்டங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார். 1000 பெயர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. பாடுங்க. 1000 பெயர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. குரல் எழுப்பி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நம் உள்ளங்களை ஆராய்ந்து நோக்குகிறவர், நம் உள்ளத்தின் வாஞ்சைகளை நமக்காக நிறைவேற்றி தருகிறவர், நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மோடு கூட சேர்ந்து வாழ்கிறார். இதோ இதே கதவை திற, உனக்குள்ளாக வந்து உன்னோடு கூட விருந்துண்பேன் என்ற இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. சேர்ந்து பாடுவோம். முழங்கால் யாவும் மீந்திடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். 2 கரங்களை மேலே உயர்த்தி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதனை, 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 ஆராதனை இயேசுவே. ஆராதனை பாடுங்க. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி துதி துதி. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 பாடுவேனே இயேசுவே பாடுவேனே. ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. Yesue, 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 Hallelujah, hallelujah, hallelujah. Lava Rama Shakara Patakara. Oh, Rebekele Rabakala Rabakara Madera. Akne, 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 Nerpu. Abhishek Nerpu, Abhishek Nerpu, Abhishek Nerpu. Oh, la la Bakara Raba. Patti Elivada. Namakira Patti Elivada. Parlog Akne, Parlog Akne. Elivada. Oh, Rebekele Raba. Yesue, Rama Shakara. Oh, Rebekele Raba. Hallelujah, hallelujah, hallelujah. விடுதலை உண்டாகிறது. விடுதலை 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 விடுதலை. ஓ ரெபேக்கேலே ரெபேக்கேலே ராமா. பரலோக ஆக்கினி, பரலோக ஆக்கினி, பரலோக ஆக்கினி, பரலோக ஆக்கினி. ஓ லாபா ராபா சாக்கா. ஓ கரதம். செக்கேலே ராமா செக்கேலே. ரெபேக்கேலே ரெபேக்காலாம். ஓ லாபா ராக்காலாம். லா கரமா. ஓ ஷக்கரமா தக்கரம். ஓ லா 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 லா. ஓ லா லா ராக்கரமா. ஆக்கினி ஆக்கினி ஆக்கினி. அபிஷேக நெருப்பு பற்றி எரிகிறது. அபிஷேக நெருப்பு விண்ணக நெருப்பு பற்றி எரிகிறது. ஓ லக்கரமா ஷக்கரத்துல பரக்கது. ஓ ரெபேக்கலே. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ஷக்கரா நாயக நீரே அரவணை வேதன நீரே அரவணை நாயக நீரே அரவணை வேதன. ஓ ரபலா ரம ஷக்கரா. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். ரெபேக்கலே ரப. ஓ ஷக்கரபா தகலம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. பாபக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு சிலுவையில நிர்மூலமாயிடுச்சு. ஒரு விஷயம் கூட சிலுவையில நிர்மூலமாக்கிட்டார். உனக்கு எதிராக கண்ட பல கடல் பத்திர நிர்மூலமாயிடுச்சு. கரங்களை தட்டி அறுவடை காலமிதே தூயாவியால் நிரப்பிடுமே. வணங்க விண்மாரின் அபிஷேகம் விண்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே தூயாவியால் நிரப்பிடுமே. தீ போல இறங்கணுமே அக்கினாவாக பதியணுமே வெறும் காற்றாக வீசணுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. தீ போல இறங்கணுமே அக்கினாவாக பதியணுமே வெறும் காற்றாக வீசணுமே ஆத்ம நதியாக ஒழுகணுமே. விண்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் ஆண்டவருடைய அபிஷேகம் தூயாவுடைய அசைவாடல் அபிஷேகம் நமக்குள்ளாக உண்டாகிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாவ விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிடியிலிருந்து விடுதலை, பாரமானவருடைய இதயத்திலிருந்து விடுதலை. எல்லா கஷ்ட நஷ்டமும் விட்டு விலகுது. உன்னுடைய பாரம் விட்டு விலகுது. உன் கடற்கொள்ளை விட்டு விலகுது. ஓ லக்கரமா ஓ லெக்கரமே தக்கரே. ஆசீர்வாதம் 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 பெருகுது. ஆசீர்வாதம் உண்டாகுது. உன் பிள்ளைகள் உன் எல்லைகள் பெரிதாகப்படுகிறது. ஓ ரபா காலரா. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் நம்பிடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின்
அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அருணையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினி, பரலோக அக்கினி, அபிஷேக அக்கினி, முன்குறிக்கப்பட்ட அக்கினி, வாக்களிக்கப்பட்ட அக்கினி, நமக்காக காத்திருந்த அக்கினி, அபிஷேக நெருப்பு நமக்காக ஊற்றப்படுகிறது. பின்பாரின் அபிஷேகம் நம்மளை எழுந்து ஜுவாலையாக பற்றி எரிந்து வைராக்கியத்தோடு இயேசுவுக்காக வாழ்வதற்காக, நற்செய்திக்காக வாழ்வதற்காக. ஓ லக்கா ராமாலா, ஓ ஷெக்கேரே செக்கேலே ரபகலரா தகலா ரமகோ, ஓ லபலலா ரமகா, ஓ ஷெக்கேரே பெக்கேலே. ஹalleluya. ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். வாக்களித்த தூய ஆவி உனக்குள்ளாக, வாக்களித்த தூய ஆவி உனக்குள்ளாக. ஓ லலபலா செக்கேலே ரெபே. விண்ணக நெருப்பு பற்றி எரிகிறது. நெருப்பு 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 பரலோக நெருப்பு. ஓ இயேசுவே பரலோக நெருப்பு 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 வாக்களிக்கப்பட்ட நெருப்பு எரியுது, எரியுது. உள்ளுப்புறமா உள்ளுப்புறமா உள்ளுப்புறமா. ஓ லக்கரபா, ஓ ஷகரதல. நெருப்பு 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 நெருப்பு. அபிஷேக நெருப்பு, அபிஷேக நெருப்பு, பரலோக அபிஷேக நெருப்பு, உன்னத அபிஷேக நெருப்பு. ஓ லக்கரபா, கட்டுகளை உடைக்கிற நெருப்பு, பாவங்களை சுட்டரிக்கிற நெருப்பு, தீமைகளை சுட்டரிக்கிற நெருப்பு, உன்னை விடுதலை செய்கிற நெருப்பு, விடுதலை நெருப்பு, ஆசீர்வாத நெருப்பு. எரியுது, எரியுது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினாவாக பதியணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவன் நதியாக ஒழுகணுமே, தீ போல இறங்கணுமே, அக்கினாவாக பதியணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அருணையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. உம்மரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அருணையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. உம்மரின் அபிஷேகம், உம்மரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அருளையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஹalleluya 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 ஹalleluya. ஓரி பிக்கல ரமஷக்கர பதகலரவ தேவிக்கலே ரிபிக்கல ரமஷக்கர தகலரவ ஓரி பிக்கல ரமஷால பலபரவர செக்கலே ரமஷ ரமஷக்கர பதகல ஓலி பிக்கலே ரமக்கல. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 ஆண்டவரே, மீட்பரே, ஹalleluya. என் இரட்சகரே, என் இரட்சகரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். உம்மை புகழ்கிறேன். இயேசுவே, இயேசுவே கல்வாரியில நீர் சிந்திய உம்முடைய தூய இரத்தம் என் மீது ஊற்றப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய ஆவியையும் ஆன்மாவையும் உடலையும் கழுவி சுத்திகரிக்கிறீங்க, தூய்மையாக்குறீங்க. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன், கழுவப்பட்டவள். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் என் மேலே, இயேசுவின் இரத்தம் என் இருதயத்தில் நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குள்ளாகவும் இயேசுவின் இரத்தத்தை நான்
பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவன். நான் கழுவப்பட்டவன். இயேசுவின் இரத்தத்தை இயேசுவின் இரத்தத்தை என் வீட்டின் மீது, என் உயிர்ப்பின் மீது, வீட்டில் உள்ள நபர்கள் மீது, வீட்டில் உள்ள அறைகள் மீது, வீட்டில் உள்ள அறைகள் மீது, அறைகளுக்குள்ளாக இருக்க பொருட்கள் மீது, அறைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருட்கள் மீது ஊற்றி ஊற்றி கழுவி கழுவி சுத்திகரித்து சுத்திகரித்து இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் முத்திரையிடுகிறேன். முத்திரையிடுகிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கழுவப்பட்டு முத்திரையிடப்பட்டவர்கள், முத்திரையிடப்பட்டவர்கள், இயேசுவுக்கே சொந்தமானவர்கள், இயேசுவுக்கே சொந்தமானவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே, இயேசுவே உம்முடைய உம்முடைய தூய திரு இரத்தத்தை தூய திரு இரத்தத்தை எனக்குரிய யாவற்றின் மீதும் ஊற்றி கழுவி முத்திரையிடுவீராக. ஆமென். என் மீதோ, என் குடும்பத்தின் மீதோ, குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதோ, எனக்குரிய யாவற்றின் மீதோ இயேசுவின் இரத்தம் இருப்பதனாலே சாத்தானுக்கோ நோய்க்கோ பிணிக்கோ இடமில்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவன், வாங்கப்பட்டவள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 விலையேறப்பெற்ற இரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், எனக்காக சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம், என்னை சுத்திகரித்த இரத்தம், எனக்காக பரிந்து பேசும் இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பாடுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பாடுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மை உண்டு. பாடுங்க. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மை உண்டு. இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டாய் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பாடுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அவர் ரத்தம் சகலத்தை புதிதாக்கும் ரத்தம். அவர் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்த ரத்தம். இயேசுவின் ரத்தம் முத்திரையாக ஊற்றப்பட்டு நம் மீது தெளிக்கப்பட்டு அவருக்கு சொந்தம் என்று முத்திரையிடப்பட்ட ரத்தம். இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. பாருங்க. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டால் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டால்
நீயும் மாறுதலை பெற்றிடுவாய். ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஆபேல் ரத்தத்தை காட்டிலும் பரிந்து பேசுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம் மனசாட்சியை சுத்திகரிக்கும் ரத்தம். இயேசுவின் ரத்தம் விண்ணுலகுக்கு செல்வதற்கு புதிய வழியை உண்டாக்கிய ரத்தம். இயேசுவின் ரத்தம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைத்துள்ளது. இயேசுவின் ரத்தத்தின் வழியாக சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவும் உண்டு. பாடுங்க. இயேசுவின் ரத்தத்திலே இரக்கம் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே பரிவு உண்டு. இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தையே பெற்றுக் கொண்டால் நீயும் இரக்கத்தை பெற்றிடுவாய். ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹல்லேலூயா 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 ஓ ஷக்கரமா தலா ரபோதிகல ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் என் மேல, இயேசு ரத்தம் என் குடும்பத்தின் மேல, இயேசு ரத்தம் எனக்குரிய யாவற்றின் மேல. ரத்தத்தினாலே வெற்றி, இயேசு ரத்தத்தினாலே வெற்றி, இயேசு ரத்தத்தினாலே விடுதலை, இயேசு ரத்தத்தினாலே முத்திரை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவரே, எனக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானை உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நிர்மூலமாக்குகிறேன். சாத்தானே, என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளை. நான் இயேசுவுக்கே சொந்தம், பரலோகத்துக்கே சொந்தம். சாத்தானே, நீ கொண்டு வந்த சகல நோய்களையும் என்னை விட்டு வேரோடு பிடுங்கி கல்வாரி சிலுவையிலே
நிர்மூலமாக்குகிறேன். நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் நடாத நாற்றுக்கள் என்னுடைய வாழ்வில் இருந்து என்னுடைய வாழ்வில் இருந்து வேரோடு பிடுங்கப்படுவதாக. வேரோடு பிடுங்கப்படுவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய இரத்தம் உம்முடைய இரத்தம் எனக்கு எனக்கு விடுதலை தருகிறது. விடுதலை தருகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு விடுதலை. எனக்கு விடுதலை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானே, சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். என் மேல் இருந்து, என் குடும்பத்தின் மேல் இருந்து, எனக்குரிய யாவற்றினிலிருந்து சாத்தானே உன் கரத்தை எடு, என்னை விட்டு ஓடிப்போ. கல்வாரி சிலுவைக்கு உன்னை துரத்துகிறேன். வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறு. சாத்தானே, நீ கொண்டு வந்த ஒவ்வொரு சாபக்கட்டுகளையும் இயேசுவின் கல்வாரி சிலுவையினால, அவர் பெற்ற வெற்றியினால ஒவ்வொரு சாபக்கேடுகளையும் நிர்மூலமாக்குகிறேன். கல்வாரி சிலுவையினால கல்வாரி சிலுவை அடித்து நொறுக்குகிறேன். அடித்து நொறுக்குகிறேன். இயேசுவின் சிலுவையினால, அவர் சிந்திய இரத்தத்தினால சாத்தானையும் அவன் கொண்டு வந்த சாபத்தையும் அவன் கொண்டு வந்த நோயையும் அடித்து நிர்மூலமாக்குகிறேன். வேரோடு பிடிங்கி கல்வாரி சிலுவையில கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் வசனத்தினால, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவினால, கல்வாரி சிலுவையினால எனக்கு விடுதலை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, நீர் சிந்திய இரத்தம் என்னை ஆசீர்வதிக்கிறது, என்னை புனிதப்படுத்துகிறது, புது படைப்பாக மாற்றி இருக்கிறது. நானும் என்னுடைய ஆவியும் என் ஆன்மாவும் இந்த உடலும் இயேசுவுக்கே சொந்தம், பரலோகத்துக்கே சொந்தம். நானும் என் வீட்டாரும் இயேசுவுக்கே ஊழியம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, எனக்கு எதிராக, என் உடலுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானை, அவனுடைய வல்லமைகளை கல்வாரி சிலுவையிலே உரித்து போட்டீர், உரித்து போட்டீர். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை, நோய்களிலிருந்து சுகம். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனத்தின்படி இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன். ஆமென். அல்லேலூயா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை காணப்படுகிற எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா பிடிகளிலிருந்தும் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளாலே சுகமானேன். ஆமென். எலும்பு நோய்கள், கண்ணின் நோய்கள், சுவாச கோளாறு, தொண்டை சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், கிட்னி சம்பந்தமான நோய்கள்,
இருதயம் சம்பந்தமான நோய்கள், குடல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு விடுதலை. ஆமென். அல்லேலூயா. சாத்தானே, நீ கொண்டு வந்த மந்த புத்திகளை, என் பிள்ளைகளுக்குள்ளாக கொண்டு வந்த மந்த புத்திகளை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால நிர்மூலமாக்குகிறேன். என் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே படிப்பில் ஆர்வம் உண்டாவதாக. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவார்களாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, எனக்கு, என் குடும்பத்தினருக்கு தகுந்த வேலை வாய்ப்பை தருவீராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய கரம் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், இருளில் ஒளியாக ஒளி வீசுகிறவர்கள். இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு வெற்றி. நான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. பாடுவோம். வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது கண்ணீராக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. பாடுவோமா? வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. கரங்களை தட்டி. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. பாருங்கப்பா. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது நோயாக இருந்தாலும், பிணியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், பிணியாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. குரல் எழுப்பி பாடுவோமா? வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது வாதையாக இருந்தாலும், தீமையாக இருந்தாலும், வாதையாக இருந்தாலும், தீமையாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானக தந்தை, வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது பாவமாக, அது பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு, வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம்
வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வணக்கத்தந்தை, வணக்கத்தந்தை, நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. Praise the Lord. இருக்கிறங்களை இதயத்தில் வைப்போம், கண்களை மூடுவோம். அன்பே உருவான இயேசுப்பா, இந்த அருமையான நாளுக்கான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளெல்லாம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் எங்கள் குடும்பங்களில் எங்கள் தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, பில்லி, சூனிய, ஏவல், மந்திர, மாய கட்டுகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை தந்ததுக்காக நன்றி. எங்களுக்குள்ளாக விண்ணகத்திலே நடாத நாற்றுகள் ஒவ்வொன்றையும், நோயோ, பிணியோ, கவலையோ, கண்ணீரோ, வேதனையோ, இருளோ, கடனோ, பிரச்சனையோ, பிரிவினையோ அனைத்தையும் வேரோடு பிடுங்கி கல்வாரி சிலுவையில அப்ப நிர்மூலமாக்கியதற்காக நன்றி. கல்வாரியில் சிலுவை வழியாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டானதுக்காக நன்றி. ஆமாண்டரேப்பா, நீர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை விலை கொடுத்து மீட்டு கொண்டதுக்காக நன்றி இயேசுவே. இந்த நாள் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த மாதம் தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் மாதமாக இருப்பதாக எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். மாண்புயரில் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. இனியன தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவளுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜீவிப்போமாக. அன்பே உருவான இயேசுவே, இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தியானத்திற்கு அழைத்து வந்து எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் கல்வாரில பெற்றுக்கொண்ட வெற்றியை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காகவும், உம்முடைய மக்களாக தொடர்ந்து வாழ்ந்து வெற்றியின் மக்களாக வலம் வர எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி, ரெண்டு கரங்களை மேலே உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.